ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? ஏதாவது பிரச்சனை, ஏதாவது துன்பம், வேதனை நமக்கு வரும்போது இருக்கும்போது நாம அதையே நினைத்து கொண்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா தூக்கமும் வராது. தூங்கி எழுந்தாலும் நம்ம மனசுக்கு நிம்மதி இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தா, அவர் நாமத்துல ஜெபித்தா, அவருடைய வார்த்தைகளை கேட்டா நமக்கு ஆறுதல் உண்டாகும். அதுக்குதான் அனுதின தியானம் உங்களிடம் கொண்டு வருகிறோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகையில் அவைகளிலிருந்து விடுதலை பெற உம்முடைய சமாதானம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மனுஷனுக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. நாகரீகம் வந்துருச்சு. நமக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய விதத்துல இருக்கு. கொஞ்சம் பஞ்சமோ கஷ்டமோ விலை உயர்வோ எப்படியோ ஒரு விதத்துல தனக்கு வேண்டியதை ஒவ்வொருவனும் சம்பாதித்துக் கொள்கிறான், அனுபவிக்க முயற்சிக்கிறான். சிலரோ வென்றால் அவங்க பேராசையோடு இன்னும் பணத்தை சம்பாதிக்கணும், இன்னும் பெயரை சம்பாதிக்கணும், இன்னும் நல்ல விதத்துல என்னுடைய டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கணும்னு பெரிய வீடை கட்டிக்கொள்ளணும், இன்னும் அதிகமா ஆஸ்தியை சம்பாதிக்கணும், இன்னும் புதிய புதிய அந்த நாகரிகத்தோடு கூடிய பொருட்களையும் வாகனத்தையும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லது. ஆனா எத்தனை இருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்து கொண்டாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்றாங்க. ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட நீங்க கேட்டா, அவங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவங்க கிட்ட இல்லாதது ஒன்று இருக்கு. சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, பிரசாந்தமா இருக்க முடியல. அது வேணும்னா இவங்க அத நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. ஏனென்றா அந்த டீப் டவுன் அவங்க இருதயத்துல அவங்களுக்கு தெரியும். எனக்கு யாரும் இல்ல, அப்பா அம்மா கூட இல்லைன்றவங்க வேதனையா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, உறவினர் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா என் மனசுக்கு நிம்மதி இல்ல என்ற சூழ்நிலையில அநேகர் இருக்கிறோம். எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, எனக்கு சாமர்த்தியமா எல்லா காரியத்தையும் செய்யறேன், எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, ஆனா என் ஆழ்மனதுக்குள்ள திருப்தி இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல என்று அவங்கள கூட நம்ம பார்க்க முடியும். எதையோ சாதித்து எதையோ சம்பாதித்தோன்னு சொல்றவங்க வாழ்க்கையில கூட குறை ஒன்று இருக்கு, சமாதானம் இல்லாதது. இதனால எதை வேணாலும் பணத்தால வாங்கலாம். இன்றைக்கு பணத்தை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. பணத்தால மனுஷங்களை வாங்கிடுறாங்க, மனசாட்சியை வாங்கிடுறாங்க. ஃபேக்கை உண்மையாக, உண்மையை ஃபேக்காக மாத்திடுறாங்க. மனுஷங்களுக்கு மதிப்பில்லாதவங்களுக்கு மதிப்பு வர மாதிரி, மதிப்பு இருக்கிறவங்களோட மதிப்பை கெடுக்கிற மாதிரி அவங்களுடைய பணத்தால உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது நாம் பார்க்கிறோம். ஆனா எவ்வளவு சாதித்தாலும், என்ன சாதித்தாலும் அவங்க வாழ்க்கையில மட்டும் அந்த வெறுமை, அந்த சமாதானம் இல்லாத நிலைமை இருப்பது நம்ம பார்க்கிறோங்க. சக மனிதனுக்கு இன்றைக்கு நிம்மதி இல்லை என்பது உண்மைதானங்க. நம்ம இதயத்தை திறந்து நம்ம பேசும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த குறைவை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சமாதானமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? திருப்தியா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னோடு இயேசு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட நிலைமையை எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும் தேவன் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? அதாங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நடுவிலும் கூட சமாதானம் உண்டாயிருக்கும். போராட்டங்களின் மத்தியிலும் கூட நிம்மதி இருக்குங்க. நம்மை சுற்றி கலவரங்கள் இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். காரணம், இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? சமாதான கர்த்தர். சமாதானத்தின் கர்த்தர், காரணர் அவரே. அவர் மூலமா தான் சமாதானம் உண்டாகும். மனுஷனுக்கு எத்தனை இருந்தாலும் கிறிஸ்துவ கொண்டு இராததுனால அவங்களுக்கு சமாதானம் இல்லைங்க. கிறிஸ்துவ உடையவங்க
நிம்மதியா இருக்க முடியும். யாருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் பரிகாரம் செலுத்தப்படுதோ, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். என் பாவ சுமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் என்றவன், நரக சிற்றையிலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேன் என்பவன், அவன் சமாதானமாக இருப்பான். எந்த மனுஷனும் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, எந்த மனுஷனும் என்னை பெரியவனா ஆக்க முடியாது, என்னை சிறுமையாக்கவும் முடியாது, என்னை உயர்த்த முடியாது, தாழ்த்த முடியாதுன்னு உணர்ந்து கொள்ளுகிற நாள் நம்ம கலங்கி போக மாட்டோங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், எல்லாரும் என்ன சிரமப்படுத்துறாங்க, என்ன எல்லாரும் தள்ளி விடுறாங்க, நான் என்றா எல்லாருக்கும் பொறாமை, நான் யாருக்கும் இஷ்டம் இல்ல என்ற யோசனைகளால நிறைந்து நம்ம இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்துக் கொள்கிறோமே தவிர, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாருல்ல, என் ஆண்டவருக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன், என் ஆண்டவர் என்ன புகழ்ந்தா போதும், என் ஆண்டவருக்கு பிரியமா நான் இருந்தா போதும் என்ற திருப்தியோடு இருக்கும்போது இந்த உலக சூழ்நிலைகள் எதுவும் நம்ம அழுத்த முடியாதுங்க. எதுக்குங்க பயம்? என்னோட பொசிஷனை யாராவது எடுத்துப்பாங்களோ, எனக்கு வர வேண்டிய கணம் வேற யாருக்காவது போயிடுமோ, எனக்கு வர வேண்டிய வெகுமதி வேற யாருக்காவது போயிடுமோ, என் நிலைமையில வேற யாராவது வந்து என்னை தள்ளிடுவாங்களோ என்ற பயத்தோடு இன்றைக்கு மனுஷங்க கலங்கி போறாங்க, தூக்கம் வரலன்னு சொல்றாங்க, மன நிம்மதி இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க. யாரும் எனக்கு தீமை செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது. நான் என் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று நீங்க முடிவெடுக்கிற நாள், என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா எனக்கு இருக்கிறாரு, என் மேல் கண்ணை வைத்திருக்கிற என் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு என்னை உயர்த்துகிறவர் அவரே, தாழ்த்துகிறவரும் அவரே, என்னை ஆசீர்வதிப்பது அவர் கைகளில் தான் இருக்கிறது. சாபம் என்பது அவர் அங்கீகரித்தால் ஒழிய என்னை தொடாது என்ற விசுவாசம் நமக்கு இருந்தா சமாதானமாக நம்ம இருப்போம். எது உங்க சமாதானத்தை கெடுப்பது? யோசித்து பாருங்க. எந்த விஷயத்துல நீங்க கலங்கி போறீங்க? ஆமா, இன்றைக்கு நம்ம தனிப்பட்ட பிரச்சனைகளும் பாரங்களும் போராட்டங்களும், அதோடு கூட வெளியே நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் நம்முடைய இருதயத்தை எவ்வளவோ கலங்க செய்கிறதுங்க. எங்க பார்த்தாலும் உலகத்துல பாருங்க, போன வருஷம் பெரிய வெள்ளம் வந்து பாலைவனம் போல இருக்கக்கூடிய துபாய் வெள்ளத்தால நிறைஞ்சிருச்சுங்க. யாருமே நினைச்சு பார்க்கலையாம் எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குச்சு, நஷ்டம் உண்டானது. இதோ இப்போ ஸ்பெயின்ல எவ்வளவோ வெள்ளம் வந்து மழை பாதிப்புனால எத்தனையோ பேர் அழிந்து போய் பட்டணமெல்லாம் தண்ணீர்ல மூழ்குது என்ற போது நோவாவின் நாட்கள் ஞாபகம் வருதுல. நான் ஒரே முறை உலகம் முழுவதையும் தண்ணீரால நான் மூழ்கடிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அங்கங்க தன்னுடைய கோபத்தை, தன் உக்கிரத்தை அவர் நினைக்கிற நோக்கங்களை இப்படி வெள்ளங்களாக, இயற்கை பேரிடர்களாக மனிதர் சிருஷ்டி கர்த்தாவிடம் திரும்ப தேவன் இதை செய்கிறாரோ என்னமோ. அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் யுத்தங்களை குறித்த செய்திகளை கேட்கிறோம். இஸ்ரவேல் தேசமும் மற்ற தேசங்களும் யுத்தமிடுகிறத பார்க்கும்போது இது 3ஆம் உலக போரா மாறிடுமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இவங்க கிட்ட இருக்குல்ல. ஒவ்வொரு தேசமும் தன்னை தான் அழித்துக் கொள்ளக்கூடிய ஆயுதங்களை, மற்றவர்களை நாசமாக்குகிற யுத்த ஆயுதங்களை சேமித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரயோஜனங்க? ஒன்றை நம்ம சரி செய்ய முடியாது, ஆனா கெடுக்கிறதுக்கு மட்டும் ரெடி. எத்தனை பேர் மற்றவங்களுக்கு நன்மை செய்ய ஒருத்தரும் இல்ல, ஆனா தீமை செய்யறதுக்கு மட்டும் எல்லாரும் ஆயத்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதற்கு நடுவுல பாவிகள் சாமானியர் நசுங்கி போகிறத பார்க்கிறோம். அந்த யுத்த பயமும், இயற்கை பேரிடர்களின் பயமும், பஞ்ச பயமும் மனுஷன் இன்றைக்கு பிடித்து அழிக்கிறதுங்க. அனுபவிக்கிறோங்க. எந்த நாடுமே இன்றைக்கு பாதுகாப்பான நாடா தெரியல. நாம எந்த நாட்டுக்கு இன்றைக்கு போனாலும் கூட, ஒரு காலத்துல ஸ்டேபிளா இருந்த நாடுகள் கூட இன்றைக்கு வேவரியா தத்தளிக்கிற தேசங்களாக இருப்பது, அக்கிரமம் மிகுதியாவது, அநியாயம் விஸ்தரிக்கிறத பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் கொல்லுவது, ஒருவர் மேல ஒருவர் எழும்புவது என்பது இன்றைக்கு அநேகமா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம மனசு நிம்மதியா இருக்குமா? யாருக்கோ எங்கேயோ யாரோ ஏதோ செய்தாங்கன்று நம்ம கேள்விப்பட்டாலும் கூட
நமக்கு தெரியாமலேயே நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு விதமான சோர்வு, நமக்கு என்ன ஆகுமோ என்ற பயம், நம்ம வருங்காலம் என்ன என்ற கலக்கம் நமக்கு உண்டாகிறதுங்க. அதுக்குதான் இந்த ஃபேக் நியூஸை கேட்கறத விட்டுட்டு குட் நியூஸை கேளுங்க. சோஷியல் மீடியால ஃபேக் நியூஸும் இருக்கு, குட் நியூஸும் இருக்கு. யூ ஹாவ் டு சூஸ். உங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கிற, உங்க இருதயத்துக்கு நிம்மதியை கொடுக்கிற, உங்க நித்திய ஜீவனுக்கு தேவையான காரியங்களை சொல்லுகிற, ஆவிக்குரிய விதத்துல பலப்படுத்துகிற பிரசங்கங்கள் இன்றைக்கு தேவன் மீடியால நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை பயன்படுத்துகிறோம். உலகளாவிய விதத்துல எவ்வளவு பேர் இதை பயன்படுத்துறாங்க. சைமல்டேனியஸா சாத்தானு கூட சொல்லப்போனா இன்னும் அதிகமா இந்த ஃபேக் நியூஸையும், பயத்தை உண்டாக்கும் விஷயங்களையும், பதட்டத்தை உண்டாக்குற விஷயத்தையும் பரப்புகிறான். நீங்க எது மேல உங்க மனசு வைக்கிறீங்க? எது மேல உங்க மனசு வைக்கிறீங்க? எதை நீங்க கேக்குறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டா அது ஜீவ ஊற்றாக இருக்குங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும். சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஆண்டவரின் வார்த்தைகளால நிரம்பினது பரிசுத்த வேதம். இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளையே இன்றைக்கு நாம எல்லாம் தியானிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டா அது நமக்கு எவ்வளவோ நல்லது. ஒரு முறை ஏசாயாவின் புத்தகம் 48வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, எஸ், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற விஷயத்த உனக்கு நான் தெரியப்படுத்துவேன். என்னுடைய கற்பனைகளை நீ கவனித்தாயானால் உனக்கு எவ்வளவு நலமா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் இந்த கலவரங்களின் மத்தியில, இந்த கன்ஃபியூசிங் குரல்களுக்கு நடுவே, இந்த பலவீனப்படுத்தும் வார்த்தைகளின் நடுவே, இந்த இயற்கை பேரிடர்களின் நடுவே, யுத்த செய்திகளின் நடுவே, இருதயத்துக்கு கலக்கத்தை உண்டாக்குகிற செய்திகளுக்கு நடுவிலே ஏசாண்டவரின் வார்த்தை நம்மை கேட்க பண்ணுகிறாருங்க. அவருடைய வார்த்தைகள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், நிம்மதியை உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு மன அமைதியை உண்டாக்கும். பாருங்க, ஒரு தாயின் குரலை கேட்கிற குழந்தை எப்படி நிம்மதியா கண்மூடி தூங்குமோ, அழுகிற குழந்தை தாயின் அரவணைப்பு வந்த பிறகு எப்படி நிம்மதியா அது படுத்துக்கொள்ளுமோ, இவ்வளவு பீதி உண்டாக்குகிற விஷயங்களின் நடுவே உங்க சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், வீட்டாட்களும் வெளியாட்களும் உலக சூழ்நிலையும் எடகுடமா காணப்பட்டாலும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்றபடி என் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் இந்த சூழ்நிலையில என்று நீங்க கேட்கிற நபரா இருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியுங்க. என் கற்பனைகளை கவனித்தால் அப்போது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சமாதானம் உண்டாயிருக்கும். உனக்கு சந்தோஷம் உண்டாகும். உனக்கு நிவாரணம் உண்டாகும். அதுபோல ஒரு முறை நம்ம கொலோசியருக்கு எழுதின நிருபம், அங்கே ஒரு வார்த்தையை பார்க்கலாம், திருப்புங்க. நம்ம துன்பங்கள், நம்ம பிரச்சனைகள், நம்ம சிக்கல்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு கொண்டு பயத்துல பீதியில இருக்காதீங்க. நீங்க ஜெபத்தோடு விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடே உங்கள் வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க பிரச்சனைகளை அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க வேதனைய ஜெபத்துல அவருக்கு தெரியப்படுத்துங்க.
தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. அப்போது உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். அடுத்து பாருங்க, அப்போது என்ன நடக்கும்னு 7வது வசனத்துல தொடர்ந்து வாசிங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். புரிஞ்சுதாங்க? அப்போது எப்போது தேவனுக்கு உங்க விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் போது, தேவனுக்கு உங்க துன்பத்தை தெரியப்படுத்தும் போது, தேவனுக்கு உங்க பயத்தை குறித்து தெரியப்படுத்தும் போது, உங்க கவலை எல்லாம் அவர் மேல போடும்போது, இந்த குழப்பங்களின் நடுவே நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது, அவர் மேல விசுவாசத்தை வைக்கும்போது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். புரிஞ்சுதா? சமாதானம் நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளுமா? காவலர்கள் சத்துரு கோட்டைக்குள்ள வராம காத்துக்கொள்ளுவாங்க. வாட்ச்மேன் திருடன் ஏமாற்றுகிறவன் வராம நம்முடைய வீட்டை சுற்றி வேலியை போட்டு ஜாக்கிரதையோடு சுற்றி கொண்டு காத்துக்கொள்ளுவான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா சமாதானம் என்ன செய்யுமா? நம்ம இருதயத்தை ஆளுகை செய்து, இருதயத்தை சுற்றி எந்த ஒரு கலக்கமும் இருதயத்தை தாக்காம, நம்ம இருதயத்துக்குள்ள நுழையாம காத்து கொள்ளுமா. ஹல்லேலூயா! எது என்ன ஆனாலும் இயேசாண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை கொண்டிருப்போம். எந்த சமாதானம் இல்லாத நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ, எந்த கலக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எதை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ, எதை குறித்து நீங்க கலங்குறீங்களோ, அதை இப்போவே இந்த நேரத்துல முழங்காலிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உடனுக்குடனே ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று நம்மளை தைரியப்படுத்துகிறது மட்டுமில்லாம சமாதானம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும்படி கட்டளையிடுவார். செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும்படி இந்த பயங்கரமான திகிலூட்டும் உலகத்திலே, கலக்கங்களின் உலகத்தில், பிரச்சனைகளின் வலையில நாங்க சிக்கிக் கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கவும், நதியைப் போல உன் சமாதானம் புரண்டு ஓடும் என்ற வார்த்தையின்படி யாரும் தடுக்க முடியாத நதியைப் போல உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்திலிருந்து புரண்டு ஓடுவதற்கு, எல்லா தீமையையும் மூடி போடும்படிக்கு, எல்லா பாவத்தையும் கழுவும்படிக்கு உம்முடைய சமாதானத்தின் மழையை எங்கள் மீது ஊற்றி ஒவ்வொருவரும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனாகிய உம்மிடத்திலே வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, இந்த பூமியிலும் எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கவும், சமாதான ராஜ்யமாகிய பரலோக ராஜ்ய வாரிசுகளாகி என்றைக்கும் உம்மை துதிக்கவும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க தினமும் அனுதின தியானம் கேட்கறீங்களா? ஆவிக்குரிய விதத்துல பலப்படுறீங்களா? எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்க பட்சத்துல நாங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். உபவாச ஜெபத்துல விசேஷமா நாங்க தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்றைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உபயோகமா இருந்தா ஒரு முறையாவது நீங்க லைக் பட்டனை அழுத்தணும்ல. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பார்க்க மறந்துடாதீங்க. அதுபோல தேவையில இருக்கிற நண்பர்கள் மற்றும் உறவினர் யாருக்காவது தேவனுடைய வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கும்படிக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல மட்டுமில்ல, தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி மொழியிலும் கூட, தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி மொழியில கூட அனுதின தியானம் இப்போ சோசியல் மீடியால இருக்கிறது. அந்த மொழி பேசுகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. www.jaypaul.org என்ற வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் நீங்க அங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.
ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானா மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்